சிறிது நேரம் முழுமையான அமைதி. உண்மையான அமைதின்னா என்ன? அது கேட்க எப்படி இருக்கும்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? நாம நினைக்கிற மாதிரி பாட்டு கேட்காம இருக்கிறது மட்டும் அமைதி இல்ல. இல்ல, யாரும் பேசாம இருக்கிறது கூட உண்மையான அமைதி கிடையாது. அப்போ நிஜமான அமைதினா அது எதுவுமே எந்த ஒரு சத்தமுமே இல்லாத ஒரு நிலை. இப்படி ஒரு இடம் நிஜத்துல இருக்கான்னு கேட்டா ஆமாம், இருக்கு. வாங்க, இப்போ நாம உலகத்தோட அந்த அமைதியான இடத்துக்கு ஒரு பயணம் போகலாம். அது எங்க இருக்குன்னா, வாஷிங்டன்ல ரெட்ஃபண்ட்ல இருக்க மைக்ரோசாஃப்டோட அனெகாய்ட் சேம்பர். சரி, இந்த அனெகோயிக் சேம்பர்னா என்னன்னு கேக்குறீங்களா? இது ஒரு ஸ்பெஷல் ரூம். இது எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, சத்தத்தோட பிரதிபலிப்பு, அதாவது எக்கோவ முழுசா உறிஞ்சிக்கிறதுக்காக. நீங்க பாத்தீங்கன்னா அதோட சுவரு, தரை, மேல கூரைன்னு எல்லா பக்கமும் பெரிய பெரிய ஃபோம் ஆப்புகளால மூடியிருப்பாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? 99.99%, ஆமாங்க, 99.99% சத்தத்தை இந்த சுவரங்க அப்படியே உள்வாங்கிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள நீங்க பேசுனா ஒரு சின்ன எதிரொலி கூட கேட்காது. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வெளியில இருந்து வர்ற எல்லா சத்தத்தையும் நாம நிறுத்திட்டோம்னா உள்ள என்னதான் மிச்சம் இருக்கும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்கும். ஆனா பதில் என்னன்னா, நீங்க தான். ஆமாம், நீங்க தான் அந்த சத்தம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அமைதியில உங்க உடம்பு தான் சத்தத்தை உருவாக்குற ஒரே ஒரு இடமா மாறிடும். முதல்ல உங்களுக்கு என்ன கேக்கும் தெரியுமா? உங்க சொந்த இதய துடிப்பு, டும் டும் டும்னு. இதுக்கு முன்னாடி இவ்ளோ பக்கத்துல இவ்ளோ தெளிவா நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துல உங்க நரம்புகள்ல இரத்தம் ஓடுற சத்தம் கூட கேட்க ஆரம்பிக்கும். என்ன சொல்றதுன்னே தெரியல, நம்பவே முடியலல்ல. இன்னும் இருக்கு. நீங்க லேசா அசைஞ்சா கூட உங்க எலும்பு மூட்டுகள் நகர சத்தம் கேக்கும். சொல்லப்போனா அந்த ரூமுக்குள்ள நீங்களே ஒரு நடமாடும் இசைக்கருவி மாதிரி ஆயிடுவீங்க. சரி, இது ஏன் இவ்ளோ ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு? ஏன்னா நமக்கு எதிரொலி, அதாவது எக்கோ கேட்காதப்போ நம்ம மூளைக்கு நம்ம எங்க நிக்கிறோனே புரியாது. உங்க பேலன்ஸ் போகும், நிக்கிறத கூட ரொம்ப கஷ்டமாயிடும். உங்க மூளைக்கு ஏதோ ஒரு வெற்றிடத்துல எந்த பிடிமானமோ இல்லாம மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதுவரைக்கும் இந்த ரூம்ல ஒருத்தர் அதிகபட்சமா எவ்ளோ நேரம் இருந்திருக்கார் தெரியுமா? 1 மணி நேரத்துக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி. அதுதான் ரெக்கார்டு. மத்தவங்கெல்லாம் சில நிமிஷத்துக்கு மேல அங்க இருக்கவே முடியல. இதிலிருந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வருது. அமைதிங்கிறது ஒரு முரண்பாடு மாதிரி இல்ல. ஒரு பக்கம் அமைதிய கண்டு நம்ம பயப்படுறோம், இன்னொரு பக்கம் அதையே தேடி போறோம். அப்போ அமைதி நமக்கு ஆபத்தானதா இல்ல ஒரு அருமருந்தா? உண்மையில அமைதிக்கு 2 முகம் இருக்கு. ஒரு பக்கம் அது ரொம்ப அப்நார்மலா ஆபத்தானதா, மனச குழப்புற மாதிரி இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே அமைதிதான் நம்ம டென்ஷனை குறைக்கும், நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்தும், நம்ம கிரியேட்டிவிட்டியும் அதிகப்படுத்தும், நம்மள பத்தி நாமே யோசிக்க வைக்கும். அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அமைதிங்கிறது ஒரு காலி இடம் கிடையாது. அது பல விஷயங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. வெளியுலக சத்தத்தை குறைச்சு நமக்குள்ள இருக்கிற உலகத்தை ரொம்ப பிரகாசமா நமக்கு காட்டுது. சரி, இதிலிருந்து நாம கத்துக்கிட்டதை வச்சு உங்களுக்காக ஒரு சின்ன சேலஞ்ச். ஒரு 5 நிமிஷம் அமைதி சேலஞ்ச். என்ன சொல்றீங்க? உங்களால அமைதியில நிம்மதியா இருக்க முடியுமா? செக் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். ஒரு அமைதியான இடத்த பாருங்க. உங்க ஃபோன், மியூசிக், பேச்சு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. சும்மா உட்காந்து உங்க மூச்சை கவனிங்க. உங்களுக்கு என்ன சத்தம் கேக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வு வருதுன்னு கவனிங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்திலேயே அமைதியான அந்த ரூம்ல உங்களை விட்டா 1 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விவாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி உலகத்தோட மறைக்கப்பட்ட ஆச்சரியங்களை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.